பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் வபாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கத் ஆத்தீனா தாஊத வ சுலைமான இல்மா இலா ஆஹிரில் ஆய. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்முடைய பாக்கியத்தை அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். இன்றைக்கு இல்மு என்று உலகத்தில் பலவிதமான ஆய்வுகள், பலவிதமான படிப்புகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, ஆய்வுகள் செய்யப்படுது. இவைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் உள்ளடக்கப்பட்டிருக்கதா என்கிறத நாங்கள் பார்க்கணும். சில அறிவுகள் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் தேடப்படுது. அவைகளுக்கு காலம் நேரத்தை வீணாக்கியதற்குண்டான கேள்வி கணக்கும் இருக்குது. சில அறிவுகள் இருக்குது, அது தீன் மார்க்கத்தோடு சம்பந்தப்படாவிட்டாலும் கூட துனியாவுக்கு பிரயோஜனம் அளிக்குது. என்றாலும் ஒருத்தர் தன்னுடைய தீனுடைய அறிவை சம்பூர்ணமாக மட்டம் தட்டிய நிலைமையில், தீனுடைய அறிவு இல்லாத நிலைமையில் துனியாவை தேடுவார் என்றால் அவர் அதன் ஊடாக ஹலாலாக சம்பாதித்தாலும் அதனை சீரான முறையில் பயன்படுத்த தெரியாத குற்றவாளியாக ஆகிடுவார். இன்றைக்கு அதிகமானவர்கள் மார்க்கம் இல்லாததின் காரணமாக அவர்களுடைய பொருட்களை எங்கே செலவழிக்கணும், எந்த விதிமுறையில் அவைகளின் ஊடாக அல்லாவுடைய பொருத்தம் தேடணும் என்கிற அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க. சிலர் தன்னுடைய சுத்த விஷயத்தில் கூட அறிவில்லாதவங்க இருக்கிறாங்க. தனக்கு குளிப்பு கடமையானா எந்த முறையில் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளும் குளிப்பை குளிக்கிறது என்று தெரியாது. தனக்கு குளிப்பு கடமையானா அவசரமாக அதை குளித்து கொள்ளணும், எந்த விதமான நோயும் இல்லாத பட்சத்தில் அதற்கு நிறைவு கொடுக்கணும், அது ஒரு அமானிதம், கியாமத்து நாளில் இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான் என்று ரசூலுல்லாஹ் ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எந்த அளவுக்கு இதில் பேணுதலாக இருப்பாங்கண்டா, அவங்களுடைய தலையை எப்பவும் மொட்டை அடித்து தான் இருப்பாங்க. தலையில் முடி இருக்கவே மாட்டாது. இதை பற்றி கேட்கப்பட்ட நேரம் அவங்க ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன லிக்குல்லி தஹ்த ஷஅரத்தின் ஜனாபத்தன், ஒவ்வொரு முடிக்கு கீழாலும் ஜனாபத் இருக்குது என்கிறத சொன்னாங்க. தண்ணி பற்றாக்குறையான சந்தர்ப்பங்களில் நான் குளித்தால் என்னுடைய ரோமங்கள் சம்பூர்ணமாக நலைவதற்கு வசதி இல்லாமல் இருக்கும், இதனால் நான் எப்பவும் மொட்டை தலையாகவே இருப்பேன் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லிக்கிறாங்க. மார்க்கத்தில் சுத்தத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவைகளை இஸ்லாம் ரொம்ப சுருக்கமாக எங்களுக்கு தலையங்கப்படுத்தி இருக்குது. அதில் முதலாவது தான் ஈமானியாத், ஈமானோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். இவைகளுடைய அறிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நாங்கள் நினைக்கிறோம் கலிமாவை சொல்லிட்டோம், ரசூலாவை ஏற்றுக்கொண்டோம், மூமின்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எந்த அளவுக்கு எங்களுடைய அகீதாவில் நாங்கள் பிழைத்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனின் ஈமான் சம்பந்தப்பட்ட ஆயத்துகளின் தெளிவு எங்களுக்கு இருக்குது. எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஈமானை பறி கொடுக்கிறோம், எது செய்யக்கூடாது, எது அல்லாவுக்கு இணை வைத்தல் என்கிறதை கூட சிலவங்க தெரியாமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அகீதாவுலையும் பிழை, ஈமான்லையும் பிழை. இதனால தான் சிலவங்க வந்து நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கினான். நபியை சொல்லுங்க, குல்லன் துமினு, நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளல, நீங்கள் வெறுமனே அடிபணிந்து தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி எங்கள்லையும் அதிகமானவங்க இருக்கிறாங்க, அவங்க சில சட்ட திட்டங்களுக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் ஈமான் கொள்ளல. ஈமானுடைய விடயங்கள் ஆழமாக அவருடைய உள்ளங்களில் நுழையல்ல, ஈமானில் பலகீனம் இருக்குது. இதன் காரணமாக அமால்களில் இன்பம் இல்லை. இந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமானில் பலவிதமான டேமேஜுகள் இருக்குது.
ரெண்டாவது இபாதாத் சொல்லப்பட்டிருக்குது. இபாதாத் பல வகையான இபாதத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 24 மணித்தேராலமும் வாழ்க்கை எப்படி இபாதத்தாக அமைத்து கொள்வது என்கிறத குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இவைகளுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்லிக்கொள்வது நாங்கள் முஸ்லிம்கள், எங்களுக்கு ஜிக்ர் செய்கிறதுல இன்பம் இல்லை, திலாவத்தில் இன்பம் இல்லை, தொழுகையில் கூட இன்பம் இல்லை. தொழுகையில் நின்றா அவசரமாக தொழுது முடிக்கிறோம், ருக்கு சுஜூதுகளை சீரான முறையில் செய்கிறோம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் புனிதமிக்க முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த முஹர்ரமில் அல்லா இடத்துல மிகவும் நெருங்கணும். அதனுடைய பகல் நேரங்கள் இரவு நேரங்கள் மிச்சமும் அல்லாவுக்கு வழிபட்ட நிலைமையிலே கழியணும். ஆனால் இன்றைக்கு அதை நாங்கள் பொருட்படுத்துறதும் இல்லை. அதிகமானவங்க இவைகளில் பொடுப்போக்கு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் அப்துல்லான்னு ஒருத்தருக்கு சொல்கிறோம் அல்லாவுடைய அடிமை, அதே நேரம் காபத்துல்லான்னு சொல்கிறோம் அல்லது பைத்துல்லான்றோம் அல்லாவுடைய வீடு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் ஒவ்வொன்றோட சேர்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை அவனோட சேர்த்தான். ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம். இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனில் மாதத்தினுடைய எண்ணிக்கை அல்லாஹ் 12ஆக ஆக்கினான். யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த மாதங்கள் 12, வருடத்துக்கு மாதங்கள் 12 என்கிறத வானம் பூமிகளை படைத்த நாள் தொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஏற்படுத்தினான். மின்ஹா அர்பத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் மிகவும் சங்கையானது, கண்ணியப்படுத்தப்பட்டது. நாங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட தொடர்பாகினோம். இவைகளெல்லாம் தப்ப வைத்து விட்டு மறுபடியும் எப்போ தொடர்பாக போகிறோம்? அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் வழங்கக்கூடிய நேரத்தில் சீரான முறையில் பெற்றுக்கொள்ளவில்லைண்டா இவைகளை நாங்கள் உயிர் எங்களுடைய உடம்பு விட்டு போனதன் பின்னாலேயா பெற்றுக்கொள்ள போகிறோம்? இன்றைக்கு எங்களுடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் வீணாக கழித்து விட்டு நாங்கள் வெறுமனே நம்பிக்கை வைக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மன்னிப்பான் என்று. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நாங்கள் அப்படியானவங்க இப்படியானவங்கன்னு சொல்லி நாங்கள் பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம். இவைகள் எல்லாம் தப்பானது. எங்களை நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தூய்மைப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தாதீங்க, நீங்கள் யார் என்கிறது எங்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த அளவுக்கு எங்களுக்கு இபாதத்துகளின் மீது நம்பிக்கை வைக்க இயலா, எங்களை பரிசுத்தப்படுத்த இயலாண்டா. ஒருத்தர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியை பார்க்க வராரு. அவர் யுத்தத்தில் அடிபட்டு காயப்பட்டு குற்றுயிராக ஈக்கிறாரு, மரணிப்பதற்கு அண்மித்து கொண்டிருக்கிறாரு, வீட்டில் ஈக்கிறார் அவர். ஹஸரத் ரசூலா வாராங்க, அவங்களுடைய தாய் சொல்லுறாங்க, மகனே அல்லாஹ் அவங்களுக்கு மேலான சொர்க்கத்தை தருவான். இது ரசூலாவுடைய காதில் விழுந்தது. நீங்கள் எப்படி அப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியுமா இவர் தேவையில்லாத பேச்சுகளை பேசாமல் மௌனமாக இருந்திருப்பார், அவர் தேவையில்லாத பேச்சுகளை பேசியிருப்பார் என்றது உங்களுக்கு தெரியுமா? சில சந்தர்ப்பங்களில் அவர் தேவையில்லாதது பேசியிருப்பார், இதனால் அவருக்கு சொர்க்கம் இல்லாமல் போய்விடும் என்ற அளவுக்கு ரசூலுல்லா யுத்தத்தில் காயப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவருக்கு தாய் சொன்ன நன்மாராயத்துக்கு மறுமொழி சொன்னாங்கண்டா எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தயவின் மீது அன்பு வைக்கணும், அவனுடைய ரஹ்மத்தின் மீது நாங்கள் மேலெண்ணம் வைக்கணும், எந்த அளவுக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ளணும் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். இப்படி இபாதாத்களுடைய லைன்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது எங்களுடைய முஆமலாத்தை இஸ்லாம் ரொம்பவும் இலகுவாக சொல்லி தந்திருக்குது. கொடுக்கல் வாங்கலுடைய விடயம், அமானிதங்கள் பேன்ற விடயம், மற்றவங்களுடைய பொருள்களில் இருக்கக்கூடிய பத்தினித்தனம், இப்படியாக ஒரு பெரிய சப்ஜெக்டை இஸ்லாம் பேசி கொண்டிருக்குது. இவைகளில் எந்த அளவுக்கு நாங்கள் வஞ்சகம் செய்கிறோம். ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லி ஒரு பொருளை தந்தார் அல்லது பணத்தை தந்தார், அதில் கூட சிலதை நாங்கள் எங்கட பையில் போடுறோம், அவைகளை குறைத்து கொடுக்கிறோம், அல்லது மற்றவர்களுடைய பெயரை வைத்து
அதனை விற்று நாங்கள் சம்பாதிக்கிறோம். இன்றைக்கு அதிகமானவங்க இப்படியான முறையிலையும் ஹராத்தை புசித்து கொண்டு இருக்கிறாங்க. மற்றவர்களுடைய பேரில் வெளிநாடுகளில் இருந்து பணங்களை எடுத்து அதனை கொடுக்காம அங்கிருந்து அனுப்பக்கூடியவங்களுக்கும் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அதை பற்றி அவர்கள் கேட்காம இருக்கிறதுக்கு ஆக்கி இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு வேறு விதமான அக்கௌண்ட்டுகள் எல்லாம் போட்டு பணம் எடுத்து இன்னும் ஒருவருடைய பேரை விற்று கொண்டிருக்கிறாங்க. இப்படியான சமுதாயமும் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் நினைச்சு கூட கொள்ளக்கூடாது கொடுக்கல் வாங்கல் என்கிறது ஒரு வியாபாரத்தை பேத்து செய்கிறதுல மட்டும்தான் இருக்குது என்று சொல்லி எங்களுடைய சில இப்படியான நடைமுறைகள் எல்லாமே கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்டது. இவைகளில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நரகம் ரொம்ப லேசாகவே தரப்பட்டுவிடும். இதனால் தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உண்மையான வியாபாரி அத்தாஜிரு சதூக், உண்மையான வியாபாரி கியாமத்து நாள் அன்று நபிமார்கள் சித்திகீன்கள் சுஹதாக்களோட இருப்பாங்கன்னு சொல்லி. அதுக்கு மாற்றமானவர்கள் ரொம்ப பயங்கரமான காஃபிர்களோட வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களோட இருப்பாங்க என்கிறதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வைத்தாங்க. அடுத்தது தான் எங்களுடைய முஆஷராத், நல்ல முறையில் நடந்து கொள்வது. இன்றைக்கு முஆஷராத்துக்கு ஆகும் சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் எங்களுடைய முஆஷராத்துகள் ரொம்பவும் தப்பி போயிருக்குது. சிலவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாங்கள் பெரும் தவறுகள் செய்திருக்கின்றோம். இது முஹர்ரமுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் வஸ்ஸஅ லி அஹ்லிஹி வ இயாலிஹி ஃபி யௌமி ஆஷூரா, யார் ஆஷூராவுடைய நாளில் தன்னுடைய குடும்பத்துக்கு விசாலமாக செலவு செய்வாரோ, இல்லாதவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஏதும் கொடுத்து உதவுவாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸோட இப்படியான விடயங்களை செய்வாரோ, உறவினர்களை கவனிப்பாரோ, வீடுகளுடைய குறைபாடுகளை நிறைவு செய்வாரோ, வஸ்ஸாஹுல்லாஹு ஃபி ஸாயிரி ஸனதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வருடமும் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வான். சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சில தாபீன்களும் சொல்கிறாங்க, நாங்கள் 40 வருடங்களாக இதனை பரிசீலனை செஞ்சு வந்தோம். அல்லாஹ் முழு ஆண்டும் எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவை ஏற்படுத்தி கொண்டே இருந்தான். அடுத்தது எங்களுடைய இஸ்லாத்தில் அதிமுக்கியமான ஒரு அம்சம்தான் அஹ்லாக்கியாத் என்ற நல்ல பண்புகள். சிலர்களிடத்தில் கொடுக்கிறது, மற்றவர்களை கவனிக்கிறது இருந்தாலும் கூட நல்ல பண்பு இருக்க மாட்டாது. கொடுத்து விட்டு சொல்லி காட்டக்கூடியவர்கள், கெட்ட பண்புடையவர்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது ஒரு பொருளை கொடுத்து விட்டு மறுபடியும் அதை கேட்பாரையானா அவர் நாய் வாந்தி எடுத்து மறுபடியும் அதனை சாப்பிடுவதை போல என்று சொன்னாங்க. அப்படி கொடுத்ததை கேட்டு எடுக்கிறது ஆகும் கெட்ட குணம் என்றாங்க. இன்னும் சிலவங்க மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயாரில்லை, அஹ்லாக் இல்லை வாழ்க்கையில். எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் என்று ரொம்ப புடிச்சா புடியில் இருக்கக்கூடியவங்களும் எங்களில் ஏராளமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த கண்ணியமக்க முஹர்ரம் உடைய மாதம் எங்களுக்கு தரப்பட்டு இருக்குது. இதில் ஏராளமான வரலாறு பதிவுகள் இருக்குது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஜ்ரத் ரபியுல் அவ்வலில் தான் நடந்துச்சு. ரபியுல் அவ்வலில் தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. என்றாலும் அந்த ஹிஜ்ரி கேலண்டர் அமைக்கப்பட்டது முஹர்ரமுடைய மாதத்தை வைத்து என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மாதங்களில் முதன்மையானது முஹர்ரம், ரபியுல் அவ்வல் அல்ல. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் ரபியுல் அவ்வலில் செஞ்சாலும் கூட முஹர்ரம் உடைய மாதத்தில் தான் ஹிஜ்ரி கேலண்டர் தீர்மானிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்தை வைத்து நாங்கள் கேலண்டர் அமைப்போம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் மஷூரா சொல்லப்பட்டுச்சு. சொன்னாங்க, கிறிஸ்தவர்களும் இதைத்தான் செய்கிறாங்க. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தை வைத்து அவங்களுடைய நாட்களை வகுக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒப்பாக வேண்டியது அல்ல. அதே மாதிரி இன்னும் பலவிதமான ஆமுல் ஹுஸுன், ஆமுல் ஃபரஹ் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய விடயங்களை வைத்து ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மௌத்தை வைத்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சா அபூ தாலிபுடைய மரணம்,
இது 2 முறை வருடத்தில் தான் நடக்குது. இதனை வைத்து நாங்கள் கேலண்டர் அமைப்போம் என்றெல்லாம் ஆலோசனை சொல்லப்பட்டு தான் இறுதியில் ஹிஜ்ரியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உடைமைகள் மற்றும் உண்டான தனக்கு விருப்பமான இடங்கள், தனக்கு விருப்பமான ஊரு, இவைகள் எல்லாம் விட்டு போட்டுட்டு வந்தாங்க மதீனாவுக்கு. அதனை வைத்து ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் ஒன்றுபட்டாங்க. இந்த கேலண்டர் அமைக்கிறதுக்கு சஹாபாக்களும் இந்த ஹிஜ்ரத்தின் பொழுது தன்னுடைய அனைத்தையும் இழந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியானவங்களை புகழ்ந்து சொல்கிறான். ஒரு உலகத்தினுடைய அகிலத்தினுடைய சகோதரத்துவம் அந்த முஹாஜிரின்கள் அன்சார்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டது இந்த ஹிஜ்ரத்தை வைத்து. எப்படி பல தூர நோக்கங்களை வைத்து இந்த ஹிஜ்ரி உடைய அமைப்பு, ஹிஜ்ரி கேலண்டருடைய அமைப்பு முஹர்ரம் மாதத்தை முன்னால் வைத்து அல்ஹம்துலில்லாஹ் இணைக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எதனை பொருந்தி கொள்றதாக கூறுகிறானோ அந்த பொருத்தமான விடயங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய காலங்கள் நேரங்களை செலவழிக்கணும். இப்படி இந்த ஈமானியாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக்கியாத் என்கிறது தான் எங்களுடைய மார்க்கத்தின் உடைய தலையங்கங்கள், அடிப்படைகள். இந்த விஷயங்களில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கணும். இப்படி பங்கெடுத்தால்தான் எங்களை திக்ருள்ளவர்கள் என்று கணிக்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் மிருகத்தனமான வாழ்க்கையைத்தான் வாழ்வோம், தாண்டோடித்தனமான வாழ்க்கையைத்தான் வாழ்வோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவர்களும் இதற்காக வேண்டி கவனம் செலுத்தோம். அவர்களுக்கு மத்தியில் தீனுடைய விடயங்களை பரிமாறிக்கொள்றதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். இப்படி இல்லாமல் நாங்கள் வெறுமனே எங்களுடைய தேவைகளை நிறைவு செஞ்சுட்டு சாப்பிட்டு குடிச்சிட்டுது எங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செஞ்சுட்டு போவோம்டா எங்களுக்கும் மிருகங்களுக்கும் மத்தியில் எந்த விதமான வேறுபாடும் இருக்க மாட்டாது என்கிறத மறந்து விடக்கூடாது. எங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிரஸ்தாபம், திக்ர், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாக்கள் நடைபெறுமோ அவங்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அவங்க வெற்றி பெறுவாங்க என்கிறத மறந்துவிடக்கூடாது. மனிதன் எதை முயற்சி செய்கிறானோ அதனைத்தான் அடைந்து கொள்வான் என்கிறதும் குர்ஆனுடைய நியதி. இதனால தான் உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள்ல ஆகவும் பெரிது தீனுடைய இல்மு. அல்லாஹ் சொல்றான், வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, நாங்கள் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இல்மை கொடுத்தோம். வகாலா, அவங்க 2 பேரும் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனி அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன, மூமினான அடியார்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரை விடவும் எங்களை சிறப்பாக்கி வைத்தான், அவனுக்கே எல்லா புகழும். அப்போ மூமினான அடியார்களில் ஆகவும் சிறப்பாக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் என்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். அத்துடனே அவங்க இல்மை கொண்டு சிறப்பு பெற்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் ஆட்சியையும் அவங்களுக்கு கொடுத்தான். அவங்க பெரும் செல்வந்தர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஹைர், எனவே நாங்கள் ஏண்டிய அளவு எங்களுடைய காலங்கள் நேரங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட தொடர்பு படக்கூடிய விஷயங்களில் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, மனைவி மக்கள்களை, கணவன்மார்களை ஈடுபடுத்துவோம். ஹைர், இன்றைக்கு நாங்கள் 15வது ஆயத் சூரத்து நிசாவுடைய தஃப்சீரை பார்ப்போம். வல்லாத்தி யத்தீனல் ஃபாஹிஷத மின் நிசாஇக்கும், பெண்களில் சில விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். வல்லாத்தி, மேலும் சில பெண்கள், யத்தீனல் ஃபாஹிஷா மின் நிசாயிக்கும், உங்களுடைய பெண்களில் இருந்து ஃபாஹிஷாவை கொண்டு வருவார்கள் என்றால் இந்த இடத்துல ஃபாஹிஷா என்று சொல்றது ஜினா செய்யக்கூடியவர்கள். இந்த ஜினா செய்யக்கூடிய பெண்கள் அவர்கள் அந்த தவறில் ஈடுபட்டார்கள் என்கிறதுக்கு ஃபஸ்தஷ்ஹிது அலைஹின்ன அர்பஅத்தம் மின்கும், உங்களில் 4 சாட்சிகளை, அதுவும் ஆண் சாட்சிகளை நிறுவியுங்கள். 4 பேர் ஆண்கள் அவர்கள் இந்த தவறை செய்தார்கள் என்று சாட்சியம் சொல்லணும். அப்படி சாட்சியம் சொன்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஃபஇன் ஷஹிது, அவர்கள் சாட்சியம் சொன்னால், உண்மையிலே பொய் சாட்சி யாரும் சொல்ல மாட்டாங்க,
அப்படி 4 பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுதான் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படி ஒருத்தர் பொய் சொன்னாலும் மற்ற 3 பேரும் அதனை மறுப்பாங்க. இப்படி 4 சாட்சிகள் சொல்லப்பட்டு அது ஊர்ஜிதமானால் ஃபஅம்சிகூஹுன்ன ஃபில் புயூதி, அவர்களை நீங்கள் உங்களோட வீட்டிலேயே தடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத்து, அவங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும். இப்படி தவறு செஞ்சிட்டாங்கண்டா மரணம் வரும் வரைக்கும் வீட்டிலேயே தடுத்து வைத்து கொள்ளுங்கள். அவு யஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வழியை ஒரு பாதையை ஏற்படுத்தும் வரைக்கும் அவங்கள வீட்டுக்குள்ளே வைத்திருங்கள். இந்த ஆயத்து ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இது மன்சூஹான ஆயத். மன்சூஹ் என்றால் எங்களுக்கு தெரியும், மாற்றி அமைக்கப்பட்டது. இதனுடைய திலாவத் இருக்குது என்றாலும் அமல் கிடையாது. இது ஆரம்பத்தில் அல்லாஹ் போட்ட சட்டம். சூரத்து நூர் உடைய ஆயத் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலேயே சொல்லுகிறான், யாராவது இந்த ஜினாவுடைய விபச்சாரத்துடைய பாவத்தில் ஈடுபட்டால் நீங்கள் அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும். ஃபலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லா அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜல்தா. திருமணம் முடிக்காத ஆணும் பெண்ணுமாக இருந்து அவங்க இந்த தவறில் ஈடுபட்டு இருந்தால் அவங்களுக்கு 100 சாட்டை அடிகளை அடியுங்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லாக்க குர்ஆனில் சொல்கிறான். இது அஹ்லாக் தான், தண்டனைங்கிறதும் அஹ்லாக் தான். எந்த அளவுக்கு இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படுமோ சமூகம் சீர்திருத்தம் உள்ளதாக மாறிவிடும். அந்த பாவத்தை செய்ய பயப்படுவாங்க. இதனால் பண்புள்ள மக்கள் உருவாகிறதுக்கு காரணமாக ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் 100 சாட்டை அடிகளை அடிங்க. அவங்கள ஒரு வருடத்துக்கு உங்களுடைய ஊரை விட்டும் உங்களுடைய அந்த நகரத்தை விட்டும் தூர ஒரு இடத்துக்கு நாடு கடத்துங்க. அது நல்லவர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கணும். அங்கே போயிட்டு அவர் திருந்தோணும். தண்டனை கொடுக்கப்பட்டு அதே பாவம் நடந்த இடத்துல அவரை வைக்கக்கூடாது. அப்படி வைத்தா அவர் மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் முனைவார் என்கிறதனையும் சூசகமான முறையில் இந்த ஆயத்துக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க விளக்கம் சொல்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸில் இருக்குது, இதனை செய்தவர் திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவங்கள நாடு கடத்துங்க என்றும் சொல்லப்பட்டு இருக்குது. திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் ஏற்கனவே அந்த ஆயத்து மன்சூஹ் ஆரம்பத்தில் குர்ஆனில் இருந்தது. அஷ்ஷேஹத்து வஷ்ஷேஹ் இதா ஜனயா ஃபர்ஜிமுஹுமா அல்பத்தா, அவங்க மௌத்தாகும் வரைக்கும் கல்லடித்து கொள்ளுங்க. திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் சாட்சிகள் நிறுவும் பட்சத்தில் 4 சாட்சிகள் இருந்தால் அவர்களை கல்லடித்து கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் சாட்சிகள் நிறுவப்பட வேண்டும் என்கிறத நிபந்தனையாக கூறப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆயத் அதுக்கு மாற்றமாக பேசியிருக்குது. அவங்கள மௌத்தாகும் வரைக்கும், அப்படி அவங்க அது திருமணம் முடித்தவங்களாக இருந்தாலும் சரி முடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, அப்படி தவற செஞ்சிட்டாங்கண்டா மௌத்தாகும் வரைக்கும் அவங்கள வீட்டில் வைத்திருங்க. அதாவது அவங்களுடைய கடமைகள் கூட அவங்களுடைய சில விடயங்கள் கூட நிறைவேற்றப்படாத முறையில் ஒரு தண்டனையாகத்தான் அவங்கள வீட்டில் வைக்கணும். வலை அவு யஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் வரைக்கும் நீங்கள் அங்கே வைத்திருங்கன்னு சொல்கிறது. இப்போ ஹஸரத் ரசூலுல்லாஹ் இந்த சூரா நூருடைய ஆயத்து இறங்கினோடனே சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டான், இந்த பாவத்தை செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் ஒரு முறையை ஏற்படுத்தி விட்டான் என்று சொல்லி இந்த ஆயத்துக்களை ஓதி காண்பித்தாங்க. அதனால் எங்களுக்கு விளங்குது சூரத்து நிசாவுடைய இந்த 15வது ஆயத்து திலாவத் இருக்குது என்றாலும் சட்டம் அமுல்ல இல்லை, அது மன்சூஹ் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. நாசிகான மாற்றி அமைத்த ஆயத்தான் சூரத்து நூருடைய ஆயத்துகள் என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மேலும் 16வது ஆயத்தில்
அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வல்லதானி யத்தியானிஹா மின்கும் ஃபஆதுஹுமா. இப்போ சாட்சிகளின் மூலமாக இவர்கள் ஜினா செஞ்சார்கள் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டால் அவங்கள நீங்கள் நோவிங்க, அவங்கள வருத்தப்படுத்துங்க என்றும் அல்லாஹ் சொல்கிறார். ஃபஆதுஹுமா. இந்த ஆயத்தும் எங்களுக்கு தெரியும் மன்சூஹ் தான் என்றாலும் நாசிகான ஆயத் எந்த முறையில் அவங்களுக்கு வருத்தப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆயத் மன்சூஹ் என்றது காரணம் பின்னுக்கால வரக்கூடிய அந்த தொடர் எங்களுக்கு அறிவிக்குது. ஃபைன் தாபா, அவங்க 2 பேரும் தௌபா செய்து, வ அஸ்லஹா, அவங்க ஒரு சாலிஹான நிலைமைக்கு வந்துட்டால், ஃபஆரிது அன்ஹுமா, அதனை நீங்கள் கணக்கெடுக்காமல் விட்டுவிடுங்க, அதை புறக்கணித்து விடுங்க. இன்னல்லாஹ கான தவ்வாபர் ரஹீமா, நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஆயத்து மன்சூஹ் என்கிறத நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த நாசிக் மன்சூக்களை கட்டாயம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சட்டம் என்று வரும் பொழுது ஓரளவாவது விளங்கி வைக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்த குரான்களை ஓதும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருவதற்கு காரணமாக இருக்கும். அப்படி குரானை விளங்கி ஓதக்கூடியவங்க எங்களில் குறவு. இன்றைக்கு அதிகமாக குரான் ஓதப்படுது தான் என்றாலும் வெறுமனே ஒரு கிளி போல ஓதிக்கொண்டு நாங்கள் போகிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறத விளங்க மறுக்கிறோம். இவைகளில் கொஞ்சம் சிரமம் மேற்கொள்ளணும். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பேஜை ஓதினாலும் நான் இதை எனக்கு தெரிஞ்ச அரபை வச்சு இதை விளங்க முயற்சி செய்கிறேன் என்ற ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறான். அதுக்கு பின்னால் இது சரியான விளக்கம் சரியா என்று தர்ஜமத்தல் குரானை எடுத்து பார்க்குறாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறாங்க. இப்படியான ஒரு முயற்சி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களில் நாங்கள் செய்வோம்டா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இல்மின் உடைய ஈடுபாட்டில் நாங்களும் இருந்தோம் என்று சொல்லி அந்த பட்டியலில் எழுதிடுவான். மட்டும் இல்லாமல் தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த சிறப்பை கொடுத்தானோ அதே போன்ற சிறப்பால் எங்களுக்கும் தருவான். எங்களுக்கு தெரியும் விபச்சாரம் செய்கிறவங்க திருமணம் முடித்தவங்களாக இருந்த அரபுல நாங்கள் அவங்களுக்கு ஜானி மஹ்சின் என்று சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாதவங்க அவங்க ஜானிக்கள் தான். அவங்களுக்குரிய தண்டனை வேறு, திருமணம் முடித்து விபச்சாரம் செய்யக்கூடியவங்களுக்குரிய தண்டனை வேறு. ஏற்கனவே ஏராளமான சம்பவங்கள் ரசூலுடைய காலத்திலையும் நடந்திருக்குது. அதுக்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்குது. ரசூலுடைய காலத்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் கல்லடித்து கொல்லப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அதிகமாக 2 சம்பவங்கள் ஃபேமஸ் என்று கூறப்பட்டிருக்குது. அதில் மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது காமிதியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண். இப்படியாக அவங்க விபச்சாரம் செய்த பட்சத்தில் சாட்சிகள் நிரூபிக்கப்படும் பொழுது அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. அந்த தண்டனையின் நேரத்தில் இழிவாக சிலவங்க பேசினாங்க, சிலர் அவங்கள அவமதிச்சாங்க. ஹசரத் ரசூலுல்லா அந்த தண்டனையை பெறுவதற்கு தைரியமாக முன் வந்த அவங்களுக்கு கிடைத்த வெகுமதிகளை பற்றி சொல்லி காட்டினாங்க. இதனால் தவறுகள் செய்தால் அதுக்குரிய தண்டனைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் ஈமான் உள்ளவர்கள். தவறுகள் செய்துவிட்டு அதனை மறைத்து நாங்கள் நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் நாளை கியாமத்து நாள் அன்று நிச்சயமாக சிக்குவார்கள், அல்லது மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் அதற்குண்டான தண்டனைகளை கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இப்படியாக பாவங்கள் நடக்கும் பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல தௌபா செய்யும் பழக்கமுடையவர்களாகவும் இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டுச்சு. இந்த ஆயத்து மன்சூகாக இருந்த போதிலும் சில சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு தெரியும் நான் பாவம் செஞ்சேன் என்றாலும் தண்டனை பெறத்துக்கு விருப்பம் இல்லை. அப்படியானவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி இல்லாமல் மறைச்சு விட்டான் என்றால் அது அல்லாஹ் தான் மறைக்கிறது. அல்லாஹ் எங்களுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். ஆனால் அதை வைத்து மேலும் மேலும் அந்த பாவங்களில் ஈடுபடாமல்
நாங்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். கியாமத்து நாளில் அப்படி தௌபா செய்யாமல் வரக்கூடியவங்க மிகவும் தண்டிக்கப்படுவாங்க. மனிதர்களில் சிலவங்க இருந்தாங்க இந்த பயங்கரமான பாவத்தினுடைய தொழிலையே செய்யக்கூடியவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தொழில் செய்யக்கூடியவங்க, அதிகமாக விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தாஊன் என்ற தொத்து நோயை அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வாழ்க்கையில் அவங்களுக்கு தரித்திரியம் வரும். அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை அவர்களுக்கு செய்வான். திடீரென்று அவங்களுக்கு அகால மரணம் வரும். வசூரி நோய்கள், பிளேக், அதாவது கொலரா, பேதி, இது போன்ற நோய்களுக்கு அவங்க உள்ளாக்கப்படுவாங்க. இது போன்ற எல்லா நோய்களுக்கும் தாஊன் என்று சுருக்கமாக சொல்லுவாங்க. பொதுவாக இந்த வசூரிய நோய்க்கும் கொலராவுக்கும் தாஊன் என்ற பெயர் பாவிக்கப்படும் என்று தஃப்சீரில் எழுதுகிறாங்க. கியாமத்து நாளில் விபச்சாரம் செய்தவங்களுடைய மறைவிடத்தை பிடித்து இழுத்து அவங்க மீது நெருப்பு கசைகளால் அடிக்கப்படும். வேதனை பொறுக்க முடியாமல் சத்தமிடுவாங்க. அந்த நேரம் நரகத்தில் பாவிகளை வேதனை செய்யும் ஜபானியாக்கள், மலக்குகள் அவங்கள பார்த்து, நீங்கள் அல்லாஹ் தாலாவுக்கு வெக்கம் இல்லாமல், அல்லாஹ் தாலாவுடைய விஷயத்தில் வெக்கிக்காமல் சிரித்து விளையாடி கொண்டு சந்தோஷம் அடைஞ்சீங்க, இந்த பாவங்களை செஞ்சீங்க, எந்த விதமான உணர்வும் அல்லாஹ்வுடைய பயத்தினுடைய விடயத்தில் கொள்ளல்ல என்று ஜபூர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஜபூர் வேதம் எங்களுக்கு தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்டது. அதில் கூட இந்த விபச்சாரத்துக்குரிய தண்டனையாக இந்த முறை சொல்லப்பட்டிருக்குது. அத்துடனே இந்த ஜினாவோட சேர்ந்த இன்னும் ஒரு பகுதி தான் லிவாத் என்று சொல்றது. லிவாத் என்கிறது ஒரு ஆணோட அந்த தொடர்பை வச்சு கொள்றது. அதே மாதிரி பெண் ஒரு பெண்ணோட அந்த தொடர்பை வச்சு கொள்றது. இதற்கு அரபுல சிஹாக் என்று சொல்றது. எனவே இந்த லிவாத், சிஹாக் இவைகளும் பெரும் பாவங்கள். இவைகளுக்கு தௌபா செய்யணும். யாரு தௌபா செய்யறதுக்கு முன்னால மௌத்தாவாங்களோ அவங்கள கபூர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவம் மாற்றுவான். அது பன்றியுடைய உருவம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இத மாதிரி மோசமான பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், அதாவது லிவாத்தில், சிஹாக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்கள், பெண்கள் தௌபா செய்யாமல் மௌத்தா போவாங்க என்று சொன்னால், ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள மிருகங்களாக மாற்றுவான். அதில் பன்றிகளாகவும் கழுதைகளாகவும் மாற்றப்படுவாங்க என்று சொல்லப்படுது. காரணம் என்னென்றா, மிருகங்களில் பண்டியையும் கழுதையும் தவிர வேறு எந்த பிரயாணியும் லிவாத்தில் ஈடுபட்டது இல்லை. இதை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுகளுக்கு விளக்கம் கூறுவதில் துல்லியமான அறிவுடையவங்க. அவங்களுடைய கருத்து, இந்த ரெண்டு மிருகமும் தான் இப்படியான லிவாத் என்ற பாவத்தில் ஈடுபடும் என்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறிடணும். இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின். தௌபா யாருக்கு? பாவங்களை அறிவு இல்லாமல், இது பாவம் என்று தெரியாமல் செய்யக்கூடியவங்களுக்கு தான் தௌபா இருக்குது என்ற ஒரு ஆயத்தும் சொல்லப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் என்றாலும் சில ஆயத்துகள் இருக்குது. தெரிஞ்சு செஞ்சாலும் அவங்க மறுபடியும் அதன் பக்கம் மீள மாட்டாங்க என்ற உறுதி கொள்ளும் பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை கபூல் செய்வான். அந்த பாவங்களை செஞ்சுட்டு தௌபாவையும் மேற்கொண்டு பிறகும் அதே பாவத்தை செய்வாங்கண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவங்க பரிஹசிப்பவர்கள் என்றும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக எங்களுக்கு சூரத்துன் நிசா உடைய 15, 16, 17 ஆயத்துகள் இந்த விடயங்களை எங்களுக்கு பேசுது. 17வது ஆயத்தில் சும்ம யதூபூன மின் கரீப் ஃபஉலாஇக யதூபுல்லாஹு அலைஹிம்
இப்படி பாவம் செஞ்சவங்க அவசரமாக தௌபா செய்வாங்க. சும்மா யதூபூன மின் கரீப், அவசரமாக தௌபா செய்வாங்க. அதற்காக வேண்டிய கால நேரங்களை தாமதித்து கொண்டு இருக்க மாட்டாங்க. அவசரமாக தௌபா செய்யக்கூடியவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், ஃபவுலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவருடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். வக்கான் அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றையும் அறிந்தவனாகவும் ரொம்ப நுணுக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான். இப்போ அறியாமையால் தீமை செய்கிறது, பாவம் செய்கிறது என்ற வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த பதம் தெரிந்து கொண்டே பாவம் செய்தா அதன் அவன் மன்னிக்க மாட்டான் என்ற கருத்தல்ல. பாவம் செய்யறத ஒரு அறியாமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்றும் கருத்துகள் சொல்லப்பட்டிருக்குது. இதனால தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர் அவர் அறியாதவர், ஜாஹில் என்றும் சொல்லப்பட்டிருக்குது என்று கூறப்படுது. பொதுவாக அல்லாஹ் அறியாதவன் தான் பாவம் செய்வான். அல்லாஹ் அறிந்தவன், அவனுடைய தண்டனையை விளங்கினவன், அவனுடைய ஜலாலியத் மகத்துவத்தை அறிந்தவன் ஒரு நாளும் பாவமான விஷயங்களை செய்ய மாட்டான். அதே மாதிரி பாவமான தொழில்கள் குறித்தும் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவைகளால் விளையக்கூடிய சில விடயங்கள், இவைகள் தீமைகள், இவைகளை சிந்திக்காமல் செய்கிறதும் ஒரு அறியாமைத்தான். இன்றைக்கு சிலவங்க அவங்களுடைய கொடுக்கல் வாங்கலுக்கு அவங்க ரைட் போட்டுக்கொள்கிறேன், நான் சரி என்று சொல்லி. அன்றைக்கு ஒருத்தரோடு நான் 3 வீலர் போகிறேன், அவருக்கு கோலண்டு வந்துச்சு. அவர் சொன்னார் நாங்கள் இன்ன இடத்துல இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அவர் அந்த இடத்துல இல்லை, அதை விட தூரத்தில் தான் இருக்கிறார். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு பொய்யை சொன்னார். சொல்லிட்டு பக்கத்தில் உட்காரக்கூடிய எனக்கிட்ட சொல்கிறாரு, வரக்கூடிய கஸ்டமர்களோட பேசி இதை மாதிரி இடத்துலையும் பொய் வருதுன்னு சொல்கிறார். இப்போ இவ்வளவு பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறாங்க என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத அறியாமைத்தான். இதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னக்கும் அலா பையினத்தின் மிர் ரப்பிக்கும் மாலம் தலுஹர் ஃபீக்கும் சக்கரத்தான். உங்களுக்கு 2 விதமான மயக்கம், 2 விதமான போதை ஏற்பட்டிருக்குது. அதில் ஒன்று தான் சக்கரத்துல் ஜஹல், மடமேனும் போதை. அதாவது இவருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை, பயம் இல்லை, நான் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவன் தண்டிப்பான் என்ற எண்ணம் இல்லை, அல்லாஹ் சந்திப்போம் என்ற எந்த விதமான கவனமும் இல்லை. இது ஒரு பயங்கரமான ஜஹாலத் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஜஹாலத்துகளை, அறியாமைகளை நாங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் செய்யக்கூடாது. அவைகளை நீக்கிக் கொள்றதுக்கு எப்பவும் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி எல்லாராலையும் சாத்தியமாகவும் மாட்டாது. ஆஹ்ராவில் நான் என் ரப்பை சந்திக்க வேண்டியிருக்குது, கபூரில் வாழ வேண்டியிருக்குது என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் சாத்தியமாகும். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்தின் சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறாங்க. அந்த நேரம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாம் சொல்லுறான். எவர் தன்னுடைய மரணத்துக்கு ஒரு ஜும்மாவுக்கு முன்னால், மௌத்தா போகிறதுக்கு ஒரு ஜும்மாவுக்கு முன்னால் தௌபா செய்கிறாரோ அவருடைய தௌபாவை நான் அங்கீகரித்து கொள்வேன். இப்போ ஜும்மாவுடைய நாளில் எவ்வளோ கவனமாக இருக்கும். ஜும்மாவுடைய நாளில் தௌபா செய்யும். இன்றைக்கு தௌபாவுடைய வாசல் சம்பூர்ணம் மூடிப்பட்டிருக்கு. தௌபா வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், ஆரம்ப காலத்தில் சில தாய்மார்களை எங்களுடைய குடும்பங்களில் கூட நாங்கள் கண்டிருக்கிறோம். அவங்க தௌபா கிதாபோடே கையில் இருப்பாங்க. காலையில் மாலையில் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் அதனை ஓதி தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்தி தௌபா செய்வாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தொடர்ந்து தான் தௌபா செய்கிறதுக்கு உண்டான பாக்கியம் இல்லையா? ஆனால் தொடர்ந்து தௌபா செஞ்சு கொண்டே இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியாக அதை ஆக்கி கொள்ளணும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஒரு ஜும்மாவுக்கு முன்னால், மௌத்தா போகிறதுக்கு ஒரு ஜும்மாவுக்கு முன்னால் தௌபா செய்கிறோடைய தௌபாவை நான் கபூல் செய்வேன், அங்கீகரிப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜும்மா என்கிறது மிச்சம் அதிகமே ஜிப்ரீல் என்று சொல்லி சொன்ன நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
திரும்ப மறுபடியும் அல்லாஹ் இடத்துல வந்தாங்க, மறுவாலும் ரசூலா இடத்துல வந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்கிறான். யார் தன்னுடைய மரணத்துக்கு ஒரு நாளைக்கு, அதாவது 24 நிமிடத்துக்கு முன்னால் தௌபா செய்கிறாரோ அவருடைய தௌபாவை நான் அங்கீகரிப்பேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அதுவும் அதிகமே ஜிப்ரீல்னு சொன்னாங்க. அதாவது அந்த ஒரு நாளைக்கு முன்னால் தௌபா செஞ்சு மறுபடியும் என்னது பாவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னால் தௌபா செய்து மறுபடியும் பாவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சுண்டா அவருக்கு நஷ்டம் ஏற்படும் என்ற கருத்தில் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாரமும் அதிகம் ஒரு நாளும் அதிகம் என்று சொல்லி சொன்ன நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3வது தடவையும் திரும்ப போகிறாங்க அல்லா இடத்துல. மறுபடியும் வந்து சலாம் சொல்லி, இது அதிகமாக இருந்தால் ஒரு ஆத்மாவுடைய தொண்டை குலுக்கி வந்து ரூஹு எத்தி விடுறதுக்கு முன்னால் அவருக்கு தௌபா செய்யக்கூடிய நேரத்துக்கு சாத்தியமாகாமல் மௌத்தா போகிறாரு. அதாவது தௌபாவுடைய கடைசி சந்தர்ப்பம் தான் தொண்டை குலுக்கி ரூஹு வர்றதுக்கு முன்னால் அமைய பெற்றிருக்கணும். தொண்டை குலுக்கி ரூஹு வந்ததன் பின்னால செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்கிறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வைதா பலகத்தில் ஹொல்கூம், எப்போ ஹொல்கூமுக்கு தொண்டை குலுக்கு ரூஹு வந்து எத்திக்கொள்ளுதோ அந்த நேரம் அவருக்கு வாசல்கள் திறக்கப்படும். தௌபா செய்யாரு, அந்த தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்கிறது இல்லை. அதுக்கு முன்னால் அவர் செஞ்ச பாவங்களுக்காக வருந்தி அவர் வெக்கித்து அவருடைய பாவத்துக்காக அல்லாஹ் இடத்துல மன்றாடி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் அவகாசம் கொடுத்திருக்கிறேன், நான் அவரை மன்னிக்கவும் தயாராக இருக்கிறேன், அவருடைய பாவத்தையும் பொருட்படுத்த மாட்டேன் என்று இந்த அளவுக்கு அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறார். தௌபா செய்கிறதுக்கு உண்டான அவகாசம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதுஹுமுல் மௌத். தௌபா என்கிறது மோசமான செயல்களை செய்யக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கிக்கிறான் என்று இந்த ஆயத், அதாவது சூரத்து நிசாவுடைய 18வது ஆயத் எங்களுக்கு சொல்லுது. யஅமலூன ஸய்யிஆத், யார் ஸய்யிஆத்துகளை பாவங்களை செய்வார்களோ அவர்களுக்குத்தான் தௌபா. ஆனாலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள், அவங்க பாவமே செய்யாத மாசூமின்கள். அதிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிமார்களுடைய தலைவர், சையதுல் முர்சலீன். அப்படிப்பட்டவங்க ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத். எது வரைக்கும் அல்லாஹ் அந்த தௌபாவுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறான் என்றால், ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்து, அந்த மனிதர்கள் ஒருவருக்கு மௌத்து வரும் வரைக்கும் தௌபாக்குரிய அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். கால இன்னி துபுத்துல் ஆன, இப்போ அந்த மௌத்துடைய நேரம் அவருக்கு வருது. தொண்டை குலுக்கி ரூஹு வாரத்துக்கு முன்னால் கால் பாதத்திலிருந்து தான் ரூஹு எடுக்கப்படும். அந்த நேரத்தில் அவர் நான் தௌபா செஞ்சிட்டேன், என்ற பிழைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டேன் என்று சொல்லிட்டாரு என்றால் அதுதான் இந்த ஆயத்தில் சொல்லப்படுது. கால இன்னி துப்துல் ஆன், நான் தற்பொழுது தௌபா செஞ்சிட்டேன் என்று அந்த அடியார் சொன்னார். அந்த அடியார் சொன்னால், வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார், அப்போ அந்த அடியார்களுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்வான். என்றாலும் யாரெல்லாம் காஃபிர்களாக அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக துனியாவில் வாழும் பொழுதும் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தாங்க, இப்படியானவங்களுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்கிறது இல்லை. உலாய்க்க ஆத்ததுனா லஹும் அதாபன் அலீமா, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோவினை தரும் வேதனையை சித்தமாக வைத்திருக்கிறான். வாழ்க்கையில் அல்லாஹ்வை நிராகரித்தவராகவே வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது இல்லை, பாவ மன்னிக்க கொடுக்கிறது இல்லை. எங்களுக்கு தெரியும், ஃபிரௌன்
கடைசி நேரத்தில் ஆமந்து பி ரப்பி மூசாவா ஹாரூன் சொன்னார். ஹாரூன் மூசாவுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க இல்லை, அவனுடைய ஈமான் அல்லாஹ் கபூல் செய்ய இல்லை. எனவே அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய பயத்தை, அவனுடைய அச்சத்தை தரணும். இன்றைக்கு கியாமம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் இல்லாத சமுதாயங்கள், ஆண்கள் பெண்கள் நிறைய உருவாகிட்டாங்க. இன்றைக்கு பெண்களை பொறுத்தவரையில் அவங்கள்ட்ட இருந்து வெக்கம் சம்பூர்ணமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பல கல்யாணம் மரணம் என்ற காட்சிகளுக்கு போவோம். அந்த நேரம் பெண்களுடைய நடமாட்டங்கள், செயற்பாடுகள், வெக்கமில்லாத தன்மைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்களுக்கு அப்படி முறையாக நடந்து கொள்ள இயலாண்டா அந்த இடத்துக்கு வராமைக்கிறதான் இபாதத். நீங்கள் வாரதை விட அந்த இடத்துக்கு வராமைக்கிறதான் இபாதத். பேணுதலுடைய பெண்கள் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம். சாதாரணமாக மார்க்கத்துடைய அறிஞர்கள் இவர்கள் பள்ளியுடைய ஹசரத்மார்கள், இவங்க மദ്രஸாவுடைய உஸ்தாத்மார்கள் என்பதனை கூட கவனிக்காமல் மேலே இடித்து கொண்டு செல்லக்கூடிய, அவங்க வேணும்னு இடிக்க இல்லைத்தான் என்றாலும் அந்த அளவு கவனம் இல்லாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கு. மிச்சம் கவனமாக நாங்கள் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேணுதலுக்கு தான் அதிகமான கூலிகளை கொடுக்குறான். பேணுதல் இல்லாத இடத்துல மார்க்கம் இல்லைங்கிறதுனையும் மறந்து விடாதீங்க. பிள்ளைகளையும் பேணுதல் உள்ளவர்களாக வளர்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. சின்ன பருவத்திலிருந்தே அவங்களுக்கு மரியாதையான ஆடைகளை அணிவிங்க. அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கட்ட கவுன்கள் மற்றும் உண்டான சில ஷர்ட்டுகள், டிஷர்ட்டுகள் சின்ன வயசுலேயே உடுப்பாட்டாதீங்க. அதுக்கு நாங்கள் காரணம் சொல்லிக்கொள்வோம். எங்களோட தீனுக்கு நாங்கள் தானே ரைட் போட்டுக்கொள்வது. நாங்கள் காரணம் சொல்லிக்கொள்வோம். சின்ன புள்ள தானே சின்னத்தில் பழகக்கூடியது தான் பெரிதாகும் பொழுதும் பழகிறது. இன்றைக்கு தொழுகைக்கு சில ஆண்கள் ஆடை அணிஞ்சு கொண்டு வருவாங்க. சாரம் ஷர்ட், அதை பார்க்கக்கொள்ளே என்னமோ குறையுள்ளதாக தான் விளங்குது. அவர் சாரம் உடுத்தி இருப்பார். இது பெண்களான நீங்கள் உங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு சொல்லவும் வெக்கம். அந்த அளவுக்கு குழப்பம். அவர் ஷர்ட் உடுத்திப்பார். அந்த ஷர்ட் அப்படியே கொஞ்சம் ஃபேன் காற்றுக்கு இதாகிச்சுன்னா முழு பின்னுக்குள்ளே மேலும் விளங்க ஆரம்பிக்கும். அவுரத்துகள் வெளியாகுது. சும்மா என்னமோ கச்சை அடித்து கொண்டு வந்த மாதிரி தான் இந்த நீளமான ஜுப்பா உடுத்திக்கக்கூடியவங்களுக்கு அதை பார்க்கல விளங்குது. சிலவங்க கலிசான் டிஷர்ட், ஷர்ட் போன்றது உடுத்து கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட நினைவு நாங்கள் நல்ல விலை உயர்ந்த நல்ல பொஷான ஆடை அணிஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி, இதுதான் உடுப்புன்னு சொல்லி சிலவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நீளமான முறையில், அழகான முறையில் தன்னுடைய முழங்காலுக்கும் கீழால் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிஞ்சு கொண்டு வந்து தொழக்கூடியவங்க இவர்களை பார்க்கும் பொழுது என்னமோ இந்த கச்சை அடித்து கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு விளங்குது. ஆனால் அவங்க இவங்களை பார்த்து என்ன செய்கிறது, இவனுக்கு இதை தவிர உடுப்பு இல்லை என்று சொல்லி நினைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். ஒவ்வொரு தொழுகையுடைய இடத்துலையும் உங்களுடைய ஜீனத்தை எடுத்துக்கோங்க. ஜீனத்தைங்கிறது இன்றைக்கு கச்சை துண்டு 2 உடுக்கிற மாதிரி சாரமும் ஷர்ட்டோ, அவங்களுடைய டிஷர்ட் உடுத்து வர்றாரு, அவருடைய ஃபிகர் காட்டுறது. இப்படியான உலகம் தான் இன்றைக்கு இருக்குது. ஆனால் ஏண்டு அல்லாஹ் தொழுகைக்கு எப்படி வரணும்னு சொல்லிக்கிறான், விஷயத்தை படிக்கிறது இல்லை. பெண்களும் அப்படித்தான். தொழுகையுடைய நேரத்தை பற்றி எந்த விதமான கணக்கும் இல்லை. அங்கே கடைசி நேரம் தொழுறதுக்கு தயாராகிறது. வெங்காயத்துண்டு மாதிரி முந்தானியை போட்டுக்கொள்வது, உடம்புடைய நிறம் எல்லாம் விளங்குது வெளியில். அல்லாஹு அக்பர்னு கையை தூக்குறாங்க, முழங்கைவர்கள் கை விளங்குது. இந்த தொழுகைலாம் பாத்தில். தொழுகைக்கென்று முறையான ஆடையை தயார் செஞ்சு வைக்கணும். அதுதான் ஜீனத்துடைய ஆடை. ஒரு பக்குவம் இல்லாத இடத்துல தீன் இல்லைங்கிறத மறந்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்து கொள்வானாக. மார்க்கம் எதனை கூறுகிறதோ அதன் பிரகாரம் வாழ்கிறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த மார்க்கத்தினுடைய வாழ்க்கையில் தான் நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம்,
நாளம் மறுமையில் சொர்க்கம், நரகத்தினுடைய பாதுகாப்பு அனைத்தும் இருக்கிறது என்று விளங்கக்கூடிய சீரான அறிவையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள் புரிவானாக. படிக்கக்கூடிய விடயங்களை கொண்டு அமல் செய்யும் பாக்கியத்தையும் நசீபாக்குவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.